உலகின் நம்பர் 1 செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு பென்ஸ் காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது வேலம்மாள் நெக்சஸ். டெலிவிகிற நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கல்யாணி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, சமீபமா நீங்க தமிழா ஷோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த கப்பல் உங்களுக்கு ரொம்பவே பரிட்சயமா இருந்திருப்பாங்க. பிரபா அவர்கள் அண்ட் ரதி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி? சூப்பரா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல. ஐ திங்க் இப்போ வந்து எபிசோட்ஸ்ல வந்து எல்லா பக்கமும் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறது இந்த கப்பல் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வரிசையில இந்த தமிழ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலா வந்துட்டு இவளுக்கு ரீல்ஸ்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே. பட் எனக்கு அவ மேல தான் இன்ட்ரெஸ்ட். ஐயோ. அதனால லைக் ஆஃப்டர் மேரேஜ் பண்ணலாம் போடலாம்னு சொல்லிட்டே இருப்பா. கப்பல் ரீல்ஸ் போடுவோம்ட்டு லைக் 1 இயரா பண்ணல நாங்க. அதுக்கப்புறம் இந்த ரீசெண்ட் இயர்ல தான் வந்து சரி பண்ணுவோம் ஒய் நாட் சொல்லிட்டு இவளுக்காக பண்ண ஆரம்பிச்சது. பண்ணி கொஞ்ச நாள்ல சில வீடியோ 1 மில்லியன் வியூஸ் அப்படி போக ஆரம்பிச்சது. நைஸ் அப்படின்னு இருந்தது. அப்பதான் ஒரு 2 months கழிச்சு ஜீ தமிழ்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, லைக் ஷோ வரீங்களான்ட்டு. ஆனா அப்போ கூப்பிட்டது இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட். அதான் எங்களுக்கு ஆக்சுவலா ஒரு ஆப்டான ஒரு டாபிக் வந்து அதுதான். பட் எங்களால போக இயலல. அப்போ நாங்க ஊர்ல இருந்தோம், இயலல. பட் அவங்க ஆண்டோ வந்து கான்டாக்ட்ல இருந்தாங்க, ஷேர் செஞ்சாங்க, நிறைய ஷேர் செஞ்சாங்க. பட் எங்களுக்கு அந்த டாபிக் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வரல, சில இது சிமிலாரிட்டி வரல. அடுத்து இந்த டாபிக் வந்தான், திரும்பவும் கரெக்டா ஆண்டோ மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, வரீங்களா அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு பயம், ஐயோ பொண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்லிடுவாங்களே, என்ன பண்றது? நான் அந்த மாதிரி இருந்தேன். அப்படி இருக்கும்போது பயந்துட்டே தான் இருந்தேன் என்ன பண்ணலான்னு. இவங்க போலாம், இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, வை நாட், ட்ரை பண்ணலாம், வா போலாம் போலான்னு என்னை புஷ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஓகே, போயிட்டு பேசணும், எல்லாமே செஞ்சோம். பட் அங்கே நிறைய பேர் இருந்தாங்களே, நிறைய பேர் எல்லாமே பேசணும். எனக்கு நம்ம ப்ரோமோவில் வருவோமா அப்படின்ற டவுட்லேயே தான் நான் இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் நிறையா பேசினாங்க. நான் இனிஷியலில் பேசினேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேசினேன், அவ்வளோதான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே வந்துட்டோம். அதுவே எங்கள் 2 பேருக்கு செம குஷி, ப்ரோமோவில் வந்தாச்சு சொல்லி. அடுத்து நெக்ஸ்ட் டே செகண்ட் ப்ரோமோ அது நாங்கள் பார்க்கவே இல்லை, ரொம்ப லேட்டாக தான் பார்த்தோம். அது பார்த்தா செம ரீச், பிடிக்க முடியலையே கையில் குமாரன், ரொம்ப ரீச் ஆனோன்னா ரொம்ப ஹாப்பி. ஓகே, தமிழாக்கோ ஆண்டோக்கு ரொம்ப ரொம்ப எங்களை இன்வைட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க இல்லைன்னா இங்கேயே நாங்கள் இந்த இடத்துல உட்காந்துருப்போமான்னு தெரியல. டெலிவிஷன்ல பார்த்தோன்னே, இந்த ப்ரோமோஸ்ல எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு என்ன டக்குன்னு ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா, இவங்க அரேஞ்ச் மேரேஜா இல்லை லவ் மேரேஜா அப்படிங்கிறதா. ஸோ ஐ வாண்டட் டு ஹியர் ஃப்ரம் யூ. எப்படி இது ப்ராப்பராக ஒரு லவ் மேரேஜாக நடந்ததா இல்லை எப்படி மீட் பண்ணீங்க? ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ். ஓகே ஓகே. லைக் எப்படின்னா ஒரே பக்கத்து ஊர் நாங்கள், லைக் அறந்தாங்கி பக்கத்தில் ஊர். ஸோ ஃபேமிலியாக லைக் அது எப்படி ஸ்டார்ட் ஆனதுன்னு எனக்கு தெரில. லைக் எங்கள் அப்பா வந்து என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் இருக்குது, லைக் உனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு. நான் ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்த்தோன்னே வா ஓகே ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லி, ஓகே லைக் மூவ் பண்ணலாம்ப்பா ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லியிருந்தேன். லைக் டேடும் ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆள் அவர். அவர் ரொம்ப மெச்சூர்டா, அவர் என்கிட்ட சில ஐடியாலஜி கொடுக்கறதும் சரி, நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணும், எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்றது எப்படி, லைக் நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தா லைக் எப்படி நீ அவங்களுக்கு ஏத்தாப்புல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி லைக் ஆல்ரெடி என்ன அப்படிதான் அவர் வளர்த்தாரு. ஸோ அந்த ஒரு தைரியத்துல தான் நான் வந்து ஓகே கல்யாணம் பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணது. லைக் 2 years பேக் வந்து நாங்க பண்ணிக்கிட்டோம். ஓகே ஓகே. அது அப்படிதான் போச்சு. அது ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆக்சுவலா. ஓகே. அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். இப்போ லவ் மேரேஜ் பண்றோம் அப்படின்னா ஒரு பர்சன் பத்தி கம்ப்ளீட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கும், அட்லீஸ்ட் தெரிஞ்சதுல நம்மளுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கும். அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கும் போது நம்ம பார்த்த பெண்கள் இல்ல நம்ம வீட்டுல இருந்த பெண்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. பயங்கர துருத்துருன்னு இருக்காங்க, ஜாலியா பேசக்கூடிய ஒரு டைப். ஸோ இவங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆஸ் அ நேச்சர், ஆஸ் அ பர்சனாக. ஸோ அந்த புரிதல் உங்களுக்கு எப்போ வந்தது? இவங்களை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா இவங்க இவ்வளோ எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருக்க போறாங்க? நாங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ண நேர்ல பார்த்தப்பறம் தான் ஃபோன் நம்பர் ஷேர் ஆச்சு. லைக் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அப்படி மீட் பண்ணது. அதுக்கப்புறத்துலேருந்து அவ பண்றதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, புதுசா இருந்தது. லைக் அப்படி என்னோட சிஸ்டர்லாம் அப்படி இல்லை, லைக் அவங்க ரொம்ப எக்ஸ்பிரசிவ் அப்படின்லாம் கிடையாது வீட்டில். ஸோ இது பண்ண எனக்கு அது புது ஒரு ஃபீல்ல இருந்தது. ஸோ அதனால எல்லாமே பிடிச்சதா இருந்தது. அட்ஜஸ்ட் பண்ணுன்ற மாதிரி எந்த பாயிண்ட்டும் வரல. பட் அவ அப்படி இருக்கிறத நான் ரசிச்சனால லைக் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் கம் லவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆக்கிக்கணுமே, அது ஆயிடும், வேற வழி இல்லை, நமக்கும் இல்லை, வேற ஆப்ஷன் இல்லை. ஒரு மியூச்சுவல்னால சித்தினால தான் இது வந்து ஆச்சு, அப்படியே அமைஞ்சிருச்சு, எல்லாமே போயிடுச்சு. நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவ் ஃபேமிலி, லவ்லாம் புஜிக் புஜிக் புஜிக்னு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் ஷட்டிலாக எல்லாவே அப்படி இருக்கிறது, அந்த அந்த கொஞ்சம் தான் இருந்ததே தவிர்த்து நான் எல்லாமே ஜாஸ்தியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன், அவங்க எல்லாமே கம்மியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலா அந்த வைப்ஸ் அப்படின்னு சொன்னாலே பொசசிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு நேச்சர் வந்து சீக்கிரம் ரிலேட் பண்ணிப்போம்ல. அப்படி உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல அவரை பார்த்தா இல்லை அவர்கிட்ட வந்து பொசசிவா இருக்கும்? நான் வந்து ஒன்லி சைல்டு.
ஓகே ஒன்லி சைல்ட்னா எல்லாமே நமக்கு இல்ல, ஃபுல் அட்டென்ஷன் ஃபுல்லோ நமக்கு, எல்லாமே நமக்கு தான். எந்த ஷேரிங்கோ இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஒன்லி சைல்டுக்குமே இருக்கும்ல அந்த மாதிரி ஷேரிங் இருக்கும். உள்ள நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னா, பிரதர் சிஸ்டர் இருந்தா நல்லா இருக்குமேன்ற பாயிண்ட்டை தாண்டி எல்லாம் நமக்கே கிடைச்ச விஷயம். அப்பா அம்மாவை கூட ஷேர் பண்ணிக்க ஆளு கிடையாது, நம்ம மட்டும்தான்ல. இங்க வந்தா அவங்களுக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. நான் ரொம்ப பயந்தேன். இப்போ எனக்கு எப்படி பொசசிவ் ஆகும்னா, நமக்கே யாராச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த மாதிரி பண்ண ஆகுமோ வைக்குமோ நோ, அவங்கவுங்க வேலையில இருப்பாங்க. அதனால எனக்கு பொசசிவ்னஸ்க்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. மற்றபடி மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர்த்து அந்த பொசசிவ்னஸ் சண்டையுமே ஜாஸ்தி வந்தது கிடையாது எங்களுக்குள்ள. அந்த மாதிரி ஸ்பேஸ் அமைஞ்சது கிடையாது. ஓகே. பட் பொது இடங்கள்ல வந்து இவங்களோட நீங்க டிராவல் பண்ணும்போது இவங்கள்ட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அட் த சேம் டைம் இது கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் எப்படி? நீங்க மனசுல உள்ள கேள்வியெல்லாம் நான் கேட்கற பாத்தீங்களா? யோசிக்கிறாங்க அப்படின்னா இருக்கே அப்படின்னு. இல்ல பிடிச்ச விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க சொன்னீங்கல்ல அவங்க துருதுருன்னு இருக்கிறது பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு பொது இடங்கள்ல அவங்களோட டிராவல் பண்ணும்போது ஒரு விஷயம் என்னன்னா, எங்க 2 பேருக்கும் வெளில போறதே பிடிக்காது. வீட்டுலதான் வீட்ல அந்த எங்களுக்கு வால்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸே, அதுதான் கம்ஃபர்ட் ஜோனே. இப்போ எங்கேயாச்சும் போங்கலண்டா, சாட்டர்டே நம்ம வீட்ல இருந்து ஃபோன் பண்ணுவாங்க, எங்க போனீங்க சாட்டர்டே சண்டே? எங்கேயும் போல, தூங்கிட்டு இருந்தோம். அவங்க எங்கேயாவது வெளில போங்கலாம் இல்லை, அந்த ரூம்குள்ள நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அதுதான் ரொம்ப ரேரா அவங்க மூவி பார்க்கணும்னு சொன்னா போவோமே தவிர்த்து நோ. சரி, அட்லீஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வெளில எங்க பீச் எங்க போனாலும் ரொம்ப கிளென்லினஸ் பாப்பா, எக்ஸ்ட்ரீமா. ஓகே. லைக் அது ஒரு பாயிண்ட் நல்லது, பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பாப்பா, அது மட்டும் தான் மாத்திக்கணும்னு தோணும். அந்த மாதிரி ஏதாவது கிரேசியா பண்ணிருக்காங்களா? லைக் உங்களுக்கு பீச்க்கு வந்தா ஸ்லிப்பர் போடாம நடக்கிறது அது பிடிக்காம இருந்திருக்கலாம், பிடிக்காது அந்த மாதிரி. அதெல்லாம் நம்ம பீச் நனையவே மாட்டேன். பீச் நனைய பீச் மாட்டேன். லவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நான் போவேன், இதெல்லாம் ஓகேனாலும் தவிர்த்து என்னால அது நனையணும்னு முடியாது. அதை நான் ஒரு மைண்ட் செட் பண்ணி சரி போகலாம் இருக்கலாம் அவங்களுக்காக அதை பண்ணுவேனே தவிர்த்து, சிலது பண்ணலாம் நடந்து போகலான்னு அவங்களுக்காக பண்ணுவேனே தவிர்த்து எனக்கு பிடிக்காது பீச். அந்த நனையிறது அந்த ஹாப்பினஸே எனக்கு சுத்தர ஆகவே ஆகாது, ஒத்துக்க மாட்டேது மனசுக்கு. ஆனா நீங்க வந்து ஒரு கம்ப்ளீட் பீச் பர்சன், உங்களுக்கு நினைறது அந்த மாதிரி அந்த மாதிரி. ஓகே. வேற விஷயங்கள் வேற அவ்வளவுதான், லைக் கூடவே ஒட்டிட்டே இருப்பா, அது மாத்த வேணாம். அது நல்லா பிடிச்ச விஷயம். பிடிக்காத விஷயம்? பிடிக்காத விஷயம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்லையா? சுத்தத்து என்று தான் சொல்லுவாங்க. எனக்கு தியேட்டர் போனாலும் சாய இயலாது, சாய மாட்டா. அந்த மாதிரி வியர்ட் ஹேபிட்ஸ் என்கிட்ட ஜாஸ்தி இருக்கு. ஃபுல்லா ஸ்கார்ஃப் இதுவே ஒரு பட்டியல் போடலான்னு இருக்கேன். நீங்க சொல்லுங்க என்னென்ன வியர்ட் ஹேபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு? பீச் போனா ஸ்லிப்பர் கழட்ட மாட்டீங்க, தியேட்டர் போனா சாய மாட்டீங்க, அப்புறம் அந்த மாதிரி வேற என்ன இருக்கு? ஹூடி மாதிரி போட்டுப்பா, இல்லாட்டி போட்டுட்டு லைக் இல்லாட்டி ஏர் வாஷ் பண்ணணும் அந்த மாதிரி இருப்பா. ஓகே. தேட்டர் போனாலும் நான் வேற எங்கேயும் பெருசா நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணல, இவ்வளவுதான். ஓகே. சோ ஆக்சுவலா நான் உங்கள்ட்ட இது கேள்வியாவே கேட்கணும்னு, லாங் ஹேர் நல்லா திக்கா மெயின்டைன் பண்றீங்களே, எப்படி அது பாசிபிள்னு இப்பதான் பின்னாடி இருக்க ரகசியங்கள்லாம் வெளில வருது. எங்கேயுமே சாஞ்சதே இல்லையா நீங்க? சாஞ்சது இல்லை அப்படிலாம் இல்லை. இப்போ நான் வந்து ஜாஸ்தியான எக்ஸ்போஷருக்கு வந்து உள்ளாகல. நான் கைக்குள்ளே வரேன்னு பார்ப்பேன், அப்படியே தான் நான் இருந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து வீட்டோடே போறது, வீட்டோடே வர்றது, வீட்டுக்காரில் போறது, வீட்டுக்காரிலே வர்றது, அது வந்து சேஃப் ஸ்பேஸ்னு என் மனசில் ஆயிட்டு. பப்ளிக் எக்ஸ்போஷர் இருக்கிற இடத்துல வந்து என்ன ஆகும்னா, எனக்கு ஒரு மாதிரி அது என்னன்னு எனக்கு தெரியல, நானே வந்து சாயாமே இருந்துப்பேன். என்னன்னா சாஞ்சா நம்ம வீட்டில் அப்படி வெளியில போயிட்டு வந்தா குளிச்சுட்டு வாங்க, அது நல்லது, உடம்புக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்களே. வெளியில போயிட்டு வந்தாலும் குளிக்க சோம்பேறி, இப்படி சாஞ்சா நம்மள தலையாளும்ப சொல்லுவாங்களே, அதை குளிச்சு காய வச்சு அது முடிக்கிறதுக்கு 2 to 3 hours ஆகும். எதுக்கு அந்த வம்பு அப்படின்னு சொல்லி எதையாவது மாட்டிக்கிட்டு போய் உட்காந்துருவேன் இப்படியே. அப்போ வந்து குளிக்க சொல்ல மாட்டாங்களே, குளியல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அந்த வேலை. அதை சுத்தணும் சொல்லிக்கலாம், அப்படியும் சொல்லிக்கலாம். ஓகே. ஆக்சுவலா இதே மாதிரிதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம், ஐ திங்க் அட்லீஸ்ட் டு மீ. நான் அந்த ஷோ பார்க்கும்போது இந்த ஐஸ்கிரீமை ஹீட் பண்ணி சாப்பிட்றத பத்தி பேசியிருந்தீங்க. எனக்கு இதுக்கு டீயே குடிச்சிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் ஆல்சோ அது உங்களுடைய ஹேபிட் இல்லையா? ஐ டோட்டலி ரெஸ்பெக்ட் தட். ஸோ அந்த விஷயமாக இருக்கட்டும், இல்லை நீங்க ஷேர் பண்ண மற்றொரு விஷயமாக இருக்கட்டும், பயங்கர வைரலாக போச்சு. அதை எதிர்பார்த்தீங்களா நீங்க பேசும்போது? ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு ஹிண்ட் ஆச்சு இருந்ததா இது இவ்வளவு வைரலா போகும்? கொஞ்சம் கூட இல்ல, கொஞ்சம் கூட. இன்னொன்னு ஐ மீன் அவங்க போடுவாங்க, அது ரெக்கார்ட் ஆகுதுன்ற அவேர்னஸ் கூட இல்லாம தான் நாங்க இருந்தேன். அப்படிதான் இருந்தேன். ஐஸ்கிரீம் வந்து என்னன்னா அவங்களுக்கும் டைம் லிமிட் இருக்கும்ல, எல்லாருக்கும் எல்லா ஸ்பேஸும் கொடுக்கணுன்ற போது பாதி கட் ஆயிட்டு. எனக்கு சளி பிடிக்கும், நான் ரொம்ப ட்ரை காஃப்னால ரொம்ப எனக்கு சிக் ஆகும்.
அதனால ஐஸ்கிரீமை மெல்ட் பண்ணி சாப்பிடுவேன். ஹோட்டல் போறச்ச அது வந்து ரொம்ப திக்கான ஃப்ரோசன் ஸ்டேட்ல இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஹாட் வாட்டர் வாங்கிட்டு அவங்க அங்க பவுல்ல தானே தருவாங்க ஹோட்டல் ஏண்டா. ஸோ அதை வச்சுட்டு அதுக்குள்ள அதை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமா மெல்ட் ஆயிடுவான். அதனால அதை சாப்பிடுவேன். அது எப்படி கன்வே ஆயிடுச்சு அப்படின்னா சூடா இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்கன்னு வெளியில கன்வே ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஆக்சுவலி அது மெல்ட் பண்ணி நான் சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல் போறச்ச அது இயலாதனால சீக்கிரமான மெல்டிங் டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் அவங்க எல்லாருக்கும். பிடிக்கிறவங்களுக்கு கீழே சுடுதண்ணி பவுல் வச்சுட்டு உள்ள வச்சு கிண்டினோம்னா சீக்கிரம் மெல்ட் ஆயிடுவா. நம்ம சாப்பிட்டுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடலாம். அவ்வளவுதான். பியூட்டிஃபுல். டெலிகாஸ்ட்க்கு அப்புறம் வேற மாதிரி அது போயிட்டு லைக் எப்போ அந்த சாங் போட்டாலும் அழுவேன்றது என்னன்னா ஊர்ல இருந்து நான் வரச்சேன், நம்ம வீட்டுல இருந்து நான் திரும்ப வரச்சேன் ஆப்வியஸ்லி அல வரும். இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா ஒவ்வொரு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு இடத்துல அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க மாமனார் மாமியார் எவ்வளோ நம்ம நல்லாவே நம்மளை வச்சிருந்தா கூட அவங்களோட ஞாபகங்கள் இருந்துட்டு இருக்கும். போகணும்னு தோணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும்னு தோணும். அப்படி நான் இத்தனை இந்த 2.5 வருஷத்துல ஒவ்வொரு தடவை வீட்டுல இருந்து வரும்போதும் நான் அழுவேன். அழும்போது இவங்க எல்லாருமே இருப்பாங்க, அவங்க மூச்சையும் ஸ்பாயில் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஒன்லி ஃபேமிலி சாங்ஸ், அண்ணா பாட்டு தம்பி பாட்டு, அதுல ஜாஸ்தி ரிப்பீட் மோட்ல போடுறது வந்து நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பம். அதனால அந்த ஃபேமிலி போட்டா இப்போ 1000 ஜன்னல் வீடு போட்டா சித்தப்பா சித்திலாம் வரும்போது எங்க சித்தப்பாக்கு தான் பாடியிருக்காங்க, எங்க சித்திக்கு தான் பாடியிருக்காங்க, எங்க அப்பா தான், அது எங்க தாத்தா, எங்க அப்பா, அப்படி ரிலேட் பண்ணி நான் பாட்டுக்கு அழுதுட்டே இருப்பேன். யாரும் டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க என்ன. எனக்கு இப்போ இமோட் பண்ணணும்னாலும் கம்ப்ளீட்டா அதை இமோட் பண்ண விடுவாங்க. அப்படி வரச்ச அவ கார்ல வரும்போது பாட்டு கேட்டுட்டே வருவான்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படி ஆயிட்டுன்னா சாங் கேட்டாலே அழுவியா அப்படின்னு வந்து அது மாறிடுச்சு. அதுவும் அது கொஞ்சம் கொஞ்சம் கட்டிங்ஸ் இருக்கும்ல, அதுல வந்து அப்படி அது கன்வே ஆயிட்டு. ஓகே. பட் இந்த பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, உங்களுக்கு ரெண்டுமே எவ்வளவு பிடிக்கும்? என்னன்னா டச்வுட் எதுவும் இல்லை, எங்கிட்டாவது உட்டு இருந்தா விட்டு தொட்டுவோம். ஏன்னா என்னையாவே அக்செப்ட் பண்ணிக்கிற பீப்புள் தான் எங்க வீட்டுல இருந்தாங்க. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளானது அவங்களுக்கு. எனக்கு நான் தான் வீட்டுல பெரிய பாப்பா, ஃபர்ஸ்ட் பொண்ணு. பெரியப்பா இல்லை எல்லாருக்கும் சேர்த்து நான் தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு. கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது என்ன இருக்கு இல்லை அது எதுவுமே இல்லை. அம்மு மாதிரியே இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் கிடைக்கணும்னு எல்லார் மனசுலயுமே ஆசையா இருந்தது. அதே மாதிரி ஒரு ஃபேமிலி தான் கிடைச்சிருக்கு. இப்போ புகுந்த வீடு பிறந்த வீடு அந்த டிஃப்ரென்ஸே இல்லாமல் என்னை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஃபேமிலி. இப்போ சொந்தமாக என் அப்பாவுக்கு ஒரு சிஸ்டர் இருந்து எனக்கு ஒரு அத்தை மாமா இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஏன்னா நம்ம வீட்டிலே பார்த்துக்கிறவங்க தானே இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு அத்தை மாமா, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அது கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ், எங்கள் தாத்தா அப்பத்தா அம்மச்சி இப்படி எல்லாரும் சேர்ந்து கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸ் என்று தான் நான் நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் அமையாதுல்ல, அது அமைஞ்சிருக்குன்னா பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஓகே. ஃபார் அ மென் ஐ திங்க் நமக்கு வரக்கூடிய பார்ட்னர் வந்து நம்மளை நிறைய லவ் பண்ணணும், பயங்கர ஹாப்பியாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஐ திங்க் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம். உங்களுக்கு அந்த ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை இவங்களாக இருக்கட்டும் எவ்வளவு பிடிக்கும் அண்ட் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கீங்க? லைக் இவதான் எல்லாம் இப்போ லைக் என் மைண்ட். ஸோ லைஃப்பில் ஒரு லைக் நான் எக்ஸ்ப்ரெசிவாக இருந்த பர்சன் நான், ரொம்ப பெருசாக ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன்னா லைக் இப்போ ரொம்ப இந்த லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆனதுக்கு காரணம் இவ தான். ஸோ அவளுக்காக எல்லாம் அவளுக்கு பிடிச்சது பண்ணுறது தான் எனக்கும் பிடிக்கும். லைக் அவள் பிடிச்சது பண்ணுறதை நான் லைக் ஆஸ் அ மேனா நான் தான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு முடிவு இருந்தது. லைக் சும்மா நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்தால் நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம யாரையுமே கிராண்டட் எடுக்கக்கூடாது. அதனால நம்மளை நம்பி வரவங்கள நம்ம எப்படி பார்த்துக்குறோன்றது தான் முக்கியம். அதனால ஷீ இஸ் மை ஒன்லி லவ். அதனால அவளை அவளை எதையுமே சேஞ்ச் பண்ண விடாமல் அவளை எதையும் அஃபெக்ட் ஆக விடாமல் பார்த்துக்கிறது தான் என்னோட டியூட்டியே. ஸோ நீங்க பேசும்போதே அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க, அவங்களை அஃபெக்ட் பண்ணாம வச்சிருக்கணும் அப்படின்னு. ஆனா பொது வெளியில நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்போது ஆஸ் யூ செட் பிஃபோர் சொன்ன விஷயங்கள் வந்து ஹாஃபாக தான் கன்வேயா இருக்கு அப்படிங்கும்போது நிறைய விமர்சனங்கள் ஒவ்வொரு சைடில் அது பாசிட்டிவாகவும் வந்தது, நெகட்டிவாகவும் வந்தது. நிறைய விஷயங்கள் வரும்போது நம்ம மட்டும் அதை வந்து கன்சீவ் பண்ணல, ஐ திங்க் நம்மளுடைய என்டையர் ஃபேமிலி அதை பார்க்கறாங்கும் போது நிறைய விஷயங்கள் பாதிச்சிருக்கும். அப்படி பர்சனலாக அவங்கள பத்தி சொன்ன விமர்சனங்களோ இல்லை ஆஸ் அ கப்பலாக உங்களுக்கு வந்து விமர்சனங்களோ உங்களுடைய ஃபேமிலியை பாதிச்ச விஷயங்கள் பத்தி சொல்லாமா? இப்போ எப்படி அவங்கள பாதிக்கும் வேண்டா, இஃப் நான் அழுது நான் ஹர்ட் ஆகி நான் இருந்தா இவங்க எங்க 2 பேரையும் அது பாதிச்சிருந்தா அவங்களுக்கு அந்த பாதிப்பு போகும். நாங்களே அதை ரொம்ப ஹாப்பி சைட்லேருந்து அக்செப்ட் பண்ணிக்கும் போது அவங்க எல்லாருமே அதை ரொம்ப நல்ல விதமாக தான் பார்க்குறாங்க. இது ஒரு நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறோம். அது அவங்க ஒப்பீனியன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இல்லை நமக்கும் எல்லாரையுமே அதான் ஒருத்தங்கள்ட்ட சில கமெண்ட்ஸ் நம்மளே சொல்லுவோம்ல, நம்மளும் அந்த இடத்துல இருந்தா வந்திருப்போம், நம்மளும் இது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி நம்ம ஒரு காமன் ஒப்பீனியன் சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்றாங்க. அது அவங்களோட ஒப்பீனியன்ஸா பார்த்துட்டு நம்ம அப்படியே போறது தான் நாங்க 2 பேருமே அதை எடுத்துட்டோம்.
ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க இப்ப வரைக்கும் பேசும்போது அவங்கள்ட்ட அந்த மழலைத்தனம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம்ல. ஐ திங்க் சமீராதி அதான் நம்மளோட இன்னர் சைல்ட நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தா கூட அவங்க அத அப்படியே கேரி பண்றாங்க. அந்த இன்னசென்ஸ் அப்படியே இருக்கு. அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெர்சன்ட்ட திடீர்னு ஒரு விஷயம் அவங்க பண்ணும்போது நமக்கு ஒரு வியப்பாக இருக்கும். அவங்க புரிதலோடு பண்ண ஏதாவது ஒரு விஷயம், உங்கள ஆச்சரியப்படுத்தின விஷயம் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? லைக் ரீசெண்டாக அம்மாவுக்கு முடியாமல் இருந்தது. அப்போ நான் ரொம்ப டவுனாக இருந்தேன் எக்ஸ்ட்ரீமாக. பட் அவள் ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணா. லைக் குக் எல்லாம் லைக் அதுக்கு முன்னாடி குக்கிங் பெருசாக பண்ண மாட்டா, சின்ன சின்ன வேலை தான் பார்ப்பா. சுடுதண்ணி வைப்பேன், அதான் சின்ன வேலை. அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு முடியாமல் இருந்த டைமில் அவள் தான் ஃபுல்லாக ஃபேமிலி பார்த்துட்டது, குக் பண்ணது, லைக் அம்மாவை பார்த்துக்கிட்டது. ஸோ அதெல்லாம் கிடைச்சப்ப லைக் ஐ எம் பிளெஸ்ட் டு ஹேவ் ஹர். ஸோ அதுதான் ட்ரூ. ஸோ அது நான் பார்த்துவே இருந்தேன். ஸோ அது தட்ஸ் இட். லைக் இந்த கமெண்ட் அவள் ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அதனால லைக் இப்போ ஓப்பன் ஃபோரம் போகிறோம், என்ன வேணால் கமெண்ட் வரலாம், அவள் எப்படி எடுப்பாளோன்னு எனக்கு அந்த பயம் இருந்தது. பட் அதை அவள் நல்லா ஹேண்டில் பண்ணா. அந்த விதத்துலேயும் லைக் ஐம் ஹாப்பி. தட்ஸ் இட். இவ்ளோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றீங்க. அப்ப கண்டிப்பாக இந்த சர்ப்ரைசஸ், கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். ரொமான்டிக்கான ஒரு கப்பலாக இருக்கீங்க. அந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்களா உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு? இப்போ எனக்கு வந்து ஏதோ பெருசா சர்ப்ரைஸ் பண்றாங்களே, இப்போ சர்ப்ரைஸ் ஈவென்ட் பிளானர்ஸ் கிட்ட போயிட்டு அந்த மாதிரி வாவ்னு இல்ல சர்ப்ரைஸ் மேபி பண்றது சின்ன சின்ன இல்ல moments. எனக்கு பிடிக்கும். ஓகே அதனால அது மாதிரியே நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பேன். ஓகே அவங்க வேற வழி இல்லையே, செஞ்சுட்டேனே, அதனால சொல்லிட்டு வாவ் சூப்பர் சூப்பரா இருக்குன்னு எக்ஸ்பிரஷன் தருவாங்க. எனக்கு வா அப்படி கத்திச்சுன்னா அப்படி சொல்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். பட் அவங்க அமைதியா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுப்பாங்க. அப்ப ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க தருவாங்க எனக்கு, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு தருவேன். ஆனா ரெண்டு பேருக்குமே அது பிடிக்கலனால பிடிச்ச மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு ஹாப்பியா போயிட்டு இருக்கோம். மத்தபடி தேவையில்லை, எனக்கு கிண்டர் ஜாய் வாங்கி கொடுத்துட்டா போதும். கிண்டர் ஜாய் தான். கிண்டர் ஜாய் அது வாங்கி வாங்கி கொடுத்துட்டா கொடுத்தா surprise ஆயிடும். லோ மெயின்டெனன்ஸ் முன்னாடியா இருக்காங்க. எது இந்த இது வந்து நோ மெயின்டெனன்ஸ், லோ கூட இல்ல, நோ மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. ஃபுட் எனக்கு இப்போ பீஸா, பர்கர், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எதுவே பிடிக்காது. வீட்டு சாப்பாடு மட்டும்தான் பிடிக்கும். அதை வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. அது அந்த ஸ்நாக்ஸ் எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் பிடிக்காது. லைக் எதுவே நேம் பண்ணல, எல்லாமே பிடிக்காது. வீட்டில் சாப்பிட்ற ஜூஸ் மட்டும்தான் பிடிக்கும். அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எதுவே இல்லாதனால ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒய்ஃப் தான் எனக்கு. சாப்பாட்டில் கூட நான் செலவு பண்ண தேவையில்லைன்னு அந்த விதத்தில் ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு வெளியே போய் சாப்பிட பிடிக்கும். என்னால் வீட்டிலேயே சாப்பிட்ற மாதிரி இருக்கு, ஆர்டர் போட்டு சாப்பிட்றாங்க. நிறைய நிறைய இந்த மாதிரி பேசும்போது நீங்க நார்மலாகவே ரொம்ப எமோஷனலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இல்லையா? பட் அதை தாண்டி எல்லாருக்குமே லைஃப்ல இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்படி ரதி அவர்களை பிரேக் பண்ண விஷயம்? தாத்தாக்கு வந்து ரொம்ப செல்லம், ரொம்ப செல்லம்னா ரொம்ப ரொம்ப செல்லம். அப்புக்கு கல்யாணம் பண்ணும்போது எல்லா கிராண்ட் பேரண்ட்ஸ்க்குமே இருக்கும்ல, எப்படின்னா அப்பா அம்மாவுக்கும் இருந்த மாதிரி நல்லபடியா ஹாப்பியா இருக்கணும், அந்த மாதிரி தாத்தாக்கும் நிறைய கன்சர்ன் இருந்தது. சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பட் கொஞ்சம் மேக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சிக் ஆகிட்டாங்க, டக்குன்னு முடியாமல் வந்துருச்சு. எனக்கு தாத்தா வந்து எப்படியோ ஏதோ ஒன்று கடவுள் இப்போ நான் பேசுறது மூலியமாவது அவங்களுக்கு போய் சேரணும். தாத்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு மட்டும் சொல்லணும். ஏன் நீங்க சொல்லும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, தாத்தா இவ்வளவு ஆசைப்பட்டாங்க அப்படிங்கும்போது இவ்வளவு ஹாப்பியாக இவ்வளவு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களாவே இருக்கிற மாதிரி அக்செப்ட் பண்ற ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுவுமே அவருடைய பிரேயர்ஸ் தான். கண்டிப்பா நான் இப்போ அதை ட்ரஸ்ட் பண்றேன். லைக் நான் ரொம்ப ஆஞ்சநேயர் பக்தை, ஸ்ரீராம ஜெயம் ரெகுலரா டிபிக்கலா எல்லாருக்காகவும் எழுதுவேன். என் ஃபேமிலிக்காக நான் வந்து ஜாஸ்தி எழுதுவேன். சில விஷயங்கள் நினச்சி நான் எழுதுவேன். அது நான் இப்போ வரை சொல்லுவேன், நம்மளை யாரும் லிசன் பண்ணுறாங்க, எல்லாருமே மனசில் நம்ம டீப்பாக நினச்சி ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நமக்கு தராங்க அப்படின்றத நம்ம ட்ரஸ்ட் பண்ணி கண்டிப்பாக ப்ரே பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போயும் என் அப்பத்தாவோ இப்படி எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாரும் அது நினச்சினா அப்போ வந்து என்கிட்ட சேர்ந்துருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு அந்த வீடியோஸ் பார்க்கும்போது எப்படி நீங்கள் வந்து அந்த ஐஸ்கிரீம் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்களோ அதே மாதிரி உங்கள்கிட்ட நிறைய வியர்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ 2 கேள்வியாக அது கேட்குறேன். ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சி இன்னும் ட்ரை பண்ணாமல் சாப்பிடாம இருக்கிற ஒரு விஷயம். இன்னொன்று நீங்க வீட்டு ஃபுட்டே சாப்பிட்டா கூட அதுல நீங்க வியர்ட் காம்பினேஷன்ஸோட சாப்பிடுறது அது வியர்ட்னு நமக்கு படாதுல்ல, நம்மளே ட்ரை ஓகே மேபி எங்களுக்கு. அப்போ அவங்க எல்லாத்துக்குமே நான் தயிர் தொட்டு சாப்பிடுவேன். எனக்கும் அந்த பழக்கம் இருக்கு. அது ரசம் சாதமா இருந்தாலும் சரி, இப்ப சப்பாத்தி இதுக்கெல்லாவே சாப்பிடுவாங்க. ரசம் சாதம் சாப்பிட்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அது ரசத்தை எதுக்கு கொலை பண்ற, தயிரை வேற போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி சொல்லி. ஆனா அதுக்கும் தயிர் தொட்டு சாப்பிடுவேன். இந்த மாதிரி தான். மற்றபடி நான் ரொம்ப வெஜிடபிள்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டேன். உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அது ஃப்ரை பண்ணா மட்டும்தான் சாப்பிடுவேன். இவ்வளோ பர்டிகுலரா இருக்கனால வியர்ட் காம்பினேஷன் ரொம்ப ரேர். உங்களுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது வியர்ட் காம்பினேஷன்ஸ் இல்ல மேபி நீங்க டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ண உணவுகள்? இல்லை அப்படி எதுவும் இல்லை.
லைக் ஷவர்மானா பிடிக்கும் அவ்வளோதான். மற்றபடி வியர்ட் காம்பினேஷன்ஸ்லாம் இல்லை. பட் வெளில போய் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ வெளில போனால் வெஜ் மீல்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவா. எனக்கு நான்வெஜ் தான். வெளில கடைக்குன்னு போனால் வெஜ்ஜில் செலவு பண்ணவே தோணாது. நான்வெஜ் தான் நான்வெஜ் தான். எடுத்தோம். அதான் ஆஃப்டர் மேரேஜ் ஆப்ஷனே இல்லை எனக்கு. போனால் வெஜ்ஜு, நான் போய் வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இவ்வளோ வெளில போனால் சாப்பிடணுன்னா வெஜ் மீல்ஸ் தான். ஓகே, இப்போ மட்டும் as an இண்டிவிஜுவலா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நம்ம வெளில போகும்போது நம்ம ட்ரை பண்ணணும்னு ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சிருப்போம், ஆனா இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணாமலே இருந்திருப்போம் ஃபுட் விஷயத்துல. அது நான்வெஜ்ஜாக இருக்கலாம், இல்லை வெஜ்ஜாக இருக்கலாம், whatever it is. இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு, இது என்னைக்காச்சும் ஒரு நாள் ட்ரை பண்ணணும்னு யோசிச்சிருப்பீங்க. அதுக்குள்ள கல்யாணம் ஆயிருக்கனால பண்ணிருக்க முடியாது, இல்ல கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வெளில போகும்போது ஏதாவது பார்த்திருப்பீங்க, சரி இவங்க இருக்கும்போது சாப்பிட முடியாது அப்படின்னு விட்டது. இல்லை, நான் என்ன பண்ணிடுவேன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருவேன். தோணுச்சுன்னா. தோணுச்சுன்னா ஆர்டர் பண்ணி போட்டுருவேன். பட் இவளோட போகிறப்ப இவ ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல சாப்பிட முடியாது. அதனால அப்படி சாப்பிட்றது. பட் வியர்டா இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ணணும்லாம் எதுவும் இல்ல. அப்படி ஸ்பெசிஃபிக்காக வியர்ட்னஸ் தாண்டி அவங்களுக்கு ஏதோ ஒன்று அது பார்க்க வியர்டா இருந்தாலும் இல்லைனாலும் பிடிச்சிச்சுன்னா ட்ரை பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நமக்குள்ள சரி வெளியில எங்கேயாச்சும் போகும்போது அந்த ஃபுட்ஸ் எதுவும் பண்ணணும்னு இருந்தா பண்ணுவாங்க. அந்த ஏதாவது சாப்பிடணும் வைக்கணும்னாலாம் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப 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 ஹாப்பியா இருந்தது. எனக்கு வந்து ஐ ஹவ் நெவர் converse with somebody who has some extreme emotions and it's very nice. எனக்கு பார்க்கும்போது எனக்கு சம்பேரதியாத எனக்கு ஒரு ஜெலசி இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் ஃபீல் பண்றோம் அப்படின்னா அது நமக்குள்ளேயே யோசிக்கிற ஒரு பாணியில இருக்கும்போது ஒருத்தங்க அதை டக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, அதை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கும்போது அதுவே ஒரு நல்ல குவாலிட்டியாக ஐ திங்க் பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே இது ஒரு டேக்அவேயா தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய ட்ரால்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வரக்கூடிய விமர்சனங்களாக இருக்கட்டும், அது எதுவுமே எடுத்துக்காம இதே மாதிரி 2 பேருமே ஆஸ் அ கப்பிளாக ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் விஷ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் Thank you, thank you, Thank you. thank you. திறமைக்கு மரியாதை. வேலம்மாள் நெக்சஸ் தன்னுடைய மாணவரான உலகின் நம்பர் 1 செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு அவரின் திறமையை அங்கீகரிக்கும் விதமாக பென்ஸ் காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.